வணக்கம். வணக்கம் சார். எல்லாருமே நார்மலாக வேலை பார்க்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த வேலையவும் அந்த பிஸ்னஸையும் அவங்க எப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த வகையில் உங்களோட சிஇஓ வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அற்புதமாக, டிஃப்ரெண்ட்டாக, வித்தியாசமான சிந்தனையில், வித்தியாசமான செயலில் செயல்படுறாரு. இன்னைக்கு வந்து ஒரு லேஅவுட் போட்டு விற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, விற்க முடியலன்னு. இப்போ இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இங்கே சைட் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்ற காரணத்துக்காக ரோட்டில் கொடையை போட்டு உட்காந்துருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க விற்கணும்னு நினைச்சா எப்பவே வித்துருக்கலாம்ல. புரியுதா அதோட இது? ஆனால் வந்து அப்படி விற்கல. ப்ரீ லான்ச்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்க, அப்போவே வந்து 70% புக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பத்திரம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 102 பிளாட்டு பத்திரமே ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் நம்ம லான்ச்சிங்கே பண்ணுறோம். காரணம் எல்லாமே இடம் தான். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் வித்தியாசமான செயல்களை செய்கிறீங்க, வித்தியாசமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வித்தியாசமாக எல்லாமே பண்ணுறோம். இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் திருச்சியில், ரியல் எஸ்டேட் ஆஃபீஸு. நம்ம இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயனியராக நம்ம வந்து 25 வருஷம் ஆச்சு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து. அது நம்மளோட நிறுவனத்தில் மேத்யூ உள்ள வர்றதுக்கு முன் தனியாக பிரிச்சுக்கலாம், மேத்யூ வந்ததுக்கு அப்புறம் தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை இன்னுமுமே அடுத்த ஒரு தளத்துக்கு வந்து மேத்யூ எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ சைட்டு ஓப்பன் பண்ணும்போதே, போன சைட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது திருச்சியில் பெரிய பிஸ்னஸ்மேன் எம்பியோட பையன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதை அவர் தான் சொன்னார், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த தடவை வந்து துபாய் கான்செப்ட் பண்ணுறதுனால நம்ம துபாயிலிருந்து இன்வைட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து துபாயில் வந்து கனகராஜ் சார் வந்து கில்லி எஃப்எம் ஓனர் அப்படின்றத தாண்டி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பிஸ்னஸ் அங்கே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. துபாயில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் 90% ஸ்கூலுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக, டேபிள்ல இருந்து சேர்ல இருந்து அந்த ஸ்கூல் நடத்துறதுக்கு தேவையான எல்லா பொருளும் சார் தான் சப்ளை பண்ணுறாங்க. பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. அவங்க வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துல இருந்து துபாய் போனவங்க தான். என்ன காரணத்தினால அவங்க ஜெயிச்சாங்கன்னா, அவங்களோட உழைப்பு. இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ்மேனாக மாறி இருக்காங்க. அவங்க வந்து நம்ம இந்த சைட்டை திறந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம அவங்கள இன்வைட் பண்ணோம். இப்போ நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இன்னும் இதை மேத்யூ வந்து பெரிய உச்சத்துக்கு எடுத்துட்டு போவார். நீங்கள் போதுன்ற அளவுக்கு சைட்டு கொடுப்பாரு, போதுன்ற அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுப்பாரு. அனைவரும் பயன்படுத்திக்கங்க முழுமையா அவரை என்று கூறி விடைபெறுகிறேன்.